ஒரு சில நாள் பார்த்தீங்கன்னா நமக்கு சாப்பிடவே தோணாது, மூடே இருக்காது. அந்த மாதிரி நாட்களில் சாப்பிட்றத விட்டுறணும். அதான் சாப்பிட தோணலைல்ல, சாப்பிட்றதுக்கு மூடும் இல்லை, பசியும் இல்லை, அன்றைக்கி ஏன் சாப்பிடணும்? இப்படி சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் நேச்சுரல் ஃபாஸ்டிங். பாருங்கள், நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ணி எதுவுமே பண்ணலை. இன்றைக்கி நம்ம விரதம் இருக்க போகிறோன்னு டிசைட் பண்ணி எதுவுமே பண்ணலை. ஆனால் உடம்பே சொல்லுது, நீங்கள் இன்றைக்கி எதுவும் சாப்பிடாதீங்க, எனக்கு மூடு இல்லை, எனக்கு ரெஸ்ட்டு விடுங்க, எனக்கு லீவு விடுங்கன்னு சொல்லிட்டு. ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு லீவ் இருக்குது, காலேஜ் போகிற பசங்களுக்கு லீவ் இருக்குது, ஆஃபீஸில் கூட லீவ் இருக்குது. ஆனால் நம்மளுடைய ஜீரண மண்டலத்துக்கு நம்ம லீவ் விடுறோமா? விடுறதே கிடையாது. உடம்புக்கு சாப்பாடு தேவைன்னா அது பசிங்கிற உணர்வு மூலிமா நமக்கு காட்டும். சாப்பிட்ணுங்கிற எண்ணமும் அதிகமாக தோணும். இப்போ பசியும் இல்லை, சாப்பிட்றதுக்கு மூடு இல்லைன்னா சந்தோஷமாக ஒரு கும்பிடு போட்டு ஃபாஸ்டிங் இருங்க. இந்த மாதிரி நாட்களில் தான் உடல் என்ன பண்ணுன்னா தனக்குள்ளே இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியில் அனுப்பும், குடலை ரீசெட் பண்ணிக்கும். ஜீரணத்துக்கு செலவாகிற சக்தியை உடல் கழிவு வெளியேற்றத்துக்கு பயன்படுத்திக்கும், உடலை புதுப்பிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கும். அது எவ்வளவு நல்ல விஷயம்! இது உடலோடைய மொழியை கவனிக்கிறவங்களுக்கு மட்டுமே புரியும். சாப்பிட்றதுக்கு மூடு இல்லாமல் பசியும் இல்லாத நாட்களில் நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு பழக்கத்தினால சாப்பிட்றதுனால உடம்புல இருக்கிற பிரச்சனை இன்னும் தான் அதிகமாகும். உடம்பு ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே போகும். ரொம்ப பசி எடுக்கிற நேரத்தில் நம்ம சாப்பிடாமல் இருக்கிறது தான், ஃபாஸ்டிங் இருக்கிறது தான் கஷ்டம். ஆனால் இந்த மாதிரி உடம்பே சொல்லுது பார்த்தீங்களா, பசியே இல்லை, சாப்பிட்றதுக்கு மூடே இல்லைங்கிற நேரத்தில் பண்ணால் ரொம்ப ஜாலியாக இருக்கும், ஏகாந்தமாக இருக்கும். நீங்களும் உங்களோட உடலோடைய மொழியை கவனித்து என்னைக்கெல்லாம் சாப்பிட தோணலையோ பசிக்கலையோ அப்போ சாப்பிடாமல் இருந்து பாருங்கள். நேச்சுரல் ஃபாஸ்டிங் அப்படியே விடுங்க, பசிக்கிறப்ப மட்டும் சாப்பிடுங்க. உண்மையிலேயே மனநிலை உடல்நிலை மாற்றங்கள் நிறைய ஏற்படும், நல்லது நடக்கும். இந்த ஃபாஸ்டிங் போன்ற விஷயத்த நம்ம மேனுவலாகவும் இன்டியூஸ் பண்ண முடியும். அது முறைப்படி பண்ணும்போது நல்ல பெனிஃபிட்டை நமக்கு கொடுக்கும், குடலை ரீசெட் பண்ணும், உடம்பை ரிஜுவினேட் பண்ணும். இந்த ஃபாஸ்டிங்கை இயற்கை உணவுகளை சமைத்த உணவுகளையும் முறைப்படி எடுத்துக்கிறதுக்கு நான் 30 நாள் அட்வான்ஸான டீடாக்ஸ் ப்ரோக்ராம் ஜனவரி 5 ஸ்டார்ட் பண்ணுறேன். இதில் நீங்கள் ஜாயின் பண்ணி உங்களை ரீசெட் பண்ணிக்கோங்க, டீடாக்ஸ் பண்ணிக்கோங்க. உடலுடைய மொழியை கவனித்து உடல் சொல்கிறது மாதிரி நம்ம நடந்தோம்னாலே நமக்கு இருக்கிற பல தொந்தரவுகள் சரியாயிரும். உடல்நிலை மாற்றம், மனநிலை மாற்றம் நல்லா ஏற்படும். இனிமேல் கவனிக்க பழகுங்க.